கடந்த ஜனவரி 26 அன்று நடைபெற்ற இந்தியாவின் 77வது குடியரசு தின அணிவகுப்பின் போது ஒரு காட்சி ஒட்டுமொத்த பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. அது உடல் முழுக்க ரோமத்துடன் முதுகில் இரட்டை திமில்களுடன் ராணுவ வீரர்களோடு கம்பீரமாக நடந்து வந்த பாக்டீரியன் வகை ஒட்டகங்களின் அணிவகுப்பு. இந்த ஒட்டகங்கள் இந்திய ராணுவத்துக்கு எந்த வகையில் பங்களிக்கின்றன என்ற ஆர்வமும் பலருக்கும் ஏற்பட்டது. அது பற்றின சில தகவல்களை இப்போது பார்ப்போம். இந்திய ராணுவம் நவீன வாகனங்கள் செயல்பட சிரமப்படும் உயரமான பாலைவன பகுதிகளில் வியூக ரீதியான தளவாடம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்களுக்காக இந்த ஒட்டகங்களை பயன்படுத்துகிறது. பாக்டீரியன் ஒட்டகங்களுக்கு 2 திமில்களும் அடர்த்தியான கம்பளி போன்ற ரோமங்களும் இருப்பதால் இவை கடினமான குளிர் நிலவும் பாலைவன பகுதிகளுக்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது. -30 டிகிரி செல்சியஸ் முதல் -40 டிகிரி செல்சியஸ் வரையிலான உறைபனியிலும் இவை உயிர் வாழக்கூடியவை. வெப்பமான பாலைவனங்களுக்கு ஏற்ற ஒற்றை திமில் ஒட்டகங்களைப் போல அல்லாமல் இந்த பாக்டீரியன் வகை ஒட்டகங்கள் லடாக்கின் குளிர் பாலைவனத்திற்கு மிகவும் உகந்தவை. நவீன வாகனங்கள் பெரும்பாலும் பனி, மணல் மற்றும் பாறை நிறைந்த நிலப்பரப்புகளில் செயலிழந்துவிடும். ஆனால் இந்த பாக்டீரியன் ஒட்டகங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. பாக்டீரியன் ஒட்டகங்கள் ஒவ்வொன்றும் 170 முதல் 200 கிலோ வரையிலான சுமையை சுமந்து செல்லக்கூடியவை. இராணுவத்துக்கு தேவையான வெடிமருந்துகள், ரேஷன்கள், எரிபொருட்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்டவற்றை ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரிகள் செல்ல முடியாத குறுகிய மலைப்பாதைகளில் இந்த ஒட்டகங்கள் அனாயாசமாக செல்லக்கூடியவை. மேலும் வாகனங்களுடன் ஒப்பிடும்போது இதற்கு எரிபொருள் தேவையில்லை மற்றும் குறைந்த அளவு தண்ணீர் மற்றும் பராமரிப்பு இருந்தாலே போதுமானது. மேலும் சாலை கட்டமைப்பை நம்பியிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. இந்திய சீன எல்லைக்கு அருகில் பயன்படுத்தப்படும் இந்த ஒட்டகங்கள் விநியோக பணிகள், கண்காணிப்பு ரோந்து பணிகள் உள்ளிட்டவற்றுக்கு உதவுகிறது. மேலும் இந்த ஒட்டகங்களின் நகர்வு கிட்டத்தட்ட சத்தமின்றி இருப்பதால் ரகசிய ரோந்து பணிகளுக்கு இவை பயனுள்ளதாக இருக்கின்றன. லடாக்கின் நுப்ரா பள்ளத்தாக்கில் இந்தியா ஒரு சிறிய பாக்டீரியன் ஒட்டக இனப்பெருக்க திட்டத்தை பராமரிக்கிறது. இந்திய இராணுவத்துடன் இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸும் இந்த ஒட்டகங்களை பயன்படுத்துகிறது. பனி, புயல், அதிக குளிர், குறைந்த ஆக்சிஜன் அளவுகள் போன்ற கடினமான காலநிலைகளை தாங்கும் தன்மை கொண்ட இந்த ஒட்டகங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் வாகனங்கள் செயல்படாத இடங்களில் இந்திய இராணுவத்திற்கு ஒரு மாற்று போக்குவரத்து சாதனங்களாக அமைகின்றன.